தீபாவளிக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த சுசியம் செய்வாங்க. அதை எப்படி சிம்பிளாக ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கருக்கு மாற்றிக்கோங்க. இது கூடவே 1.5 கப் தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்மாஷர் வச்சுட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 5 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துட்டு 1 நிமிஷம் லைட்டாக வதங்கினோடனே இது கூட வேக வச்ச கடலைப்பருப்பு, 1 கப் நாட்டு சக்கரை, 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடும் போது இந்த அளவுக்கு நல்லா திக்காயிடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கோங்க. அடுத்து 3/4 கப் மைதா மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 2 சிட்டிகை உப்பு, 1 சிட்டிகை மஞ்சள் தூள், தேவையான தண்ணி சேர்த்துட்டு ஒரு கெட்டியான இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ண உருண்டை இதில் சேர்த்துட்டு ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டு ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதான். பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போயிடும். அதனால நான் இன்னைக்கு பன்னீர் கல்ல தான் செஞ்சு காமிக்கிறேன். அவுட்டர் லேயர் வெந்துட்டா டேஸ்டியான சுசியம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி